ஸோ லக்னத்துலையோ அல்லது லக்னத்துக்கு 7லையோ 2, 4, 8 இந்த இடங்களில் மாந்தி இருந்தால் அவங்களுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் காலதாமதம் ஆகிட்டே இருக்கும். ஸோ 8ல் மாந்தி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒன்று திருச்சி ஓய மாதிரி போயிட்டு வரணும். ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே காலபைரவரும் ஹரிச்சந்திரனும் 2 பேர் இருப்பாங்க. நம்முடைய கருத்தரங்கத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்துள்ள நம்முடைய மாணவர் ராஜமுனி அவர்கள், திருமண தடை அது ஏன் ஏற்படுது, அதுக்கு என்ன காரணம், சரி அப்படி திருமண தடை தான் இருக்குது, அந்த தடைக்கு என்னப்பா நிவர்த்தி, வரவங்க பூரா திருமணம் தடைன்னு தான் சொல்கிறீங்க, தடை ரைட்டு, அந்த தடையை உடச்சி எனக்கு ஒரு சம்சாரத்தையோ ஒருத்தர் கணவனையோ உருவாக்கி கொடுத்துட்டு போங்கன்னு கேட்குறாங்கல்ல. அப்போ இப்போ ராஜமுனிக்கு திருமணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தடையை உடச்சி ஒரு நிவர்த்தி பண்ணி திருமணம் செய்து வைக்க தயாராக வருகிறார் ராஜமுனி அவர்களை வருக என நம்ம அன்போடு நம்ம வரவேற்கிறோம். விநாயகப் பெருமானை போற்றி, திருச்செந்தூர் பெருமானை போற்றி, போராக மூர்த்தியை போற்றி, நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரையும் ஜோதிடக்கலை கற்றுக் கொடுத்த எமது 2 குருமார்கள் சரவணபவ அஸ்ட்ரோ வாஸ்து பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும் திருமதி யோகஸ்ரீ கோமதி அம்மா அவர்களுக்கும் அவர்களுடைய பொற்பாதம் பணிந்து இன்றைக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை பற்றி பேச போகிறேன். அதாவது எல்லாருக்குமே திருமண தடை அப்படின்ற ஒரு விஷயம், காலதாமத திருமணம், அப்புறமா பார்த்தோம்னா திருமணமே ஆகுறதில்ல. இதுக்கு என்ன தான் காரணம்? செவ்வாய் 2, 4, 7, 8ல் செவ்வாயோ இல்லை ராகு கேது இருந்தாலோ செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த 2 மட்டும்தானா திருமண தடைக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 மட்டுமே கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் நிறைய பேர் நிவர்த்தி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு திருமணம் ஆகிறதில்ல. ஏதாவது ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துட்டே இருக்கும் அவங்களோட லைஃப்பில். சரி, இது என்ன தான் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடங்களில் மாந்தி ஒரு விஷயம் இருக்கும், அதை யாரும் பெருசாக பார்க்குறதில்ல. ஸோ லக்னத்துலையோ அல்லது லக்னத்துக்கு 7லையோ 2, 4, 8 இந்த இடங்களில் மாந்தி இருந்தால் அவங்களுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் காலதாமதம் ஆகிட்டே இருக்கும். அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு ராசி கட்டத்துலையுமே கர்ம நட்சத்திரங்கள் இருக்குது. ஸோ கர்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மேஷத்தில் அஸ்வினி, ரிஷபத்தில் மிருகசீரிடம், மிதுனத்தில் திருவாதிரை, கடகத்தில் ஆயில்யம், சிம்மத்தில் பூரம், கன்னியில் அஸ்த நட்சத்திரம், துலாமில் சித்திரை நட்சத்திரம், விருச்சிகத்தில் அனுஷ நட்சத்திரம், தனுசில் மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரமுமே, அதே போல் மகரத்தில் அவிட்ட நட்சத்திரம், கும்பத்தில் பூரட்டாதி நட்சத்திரம், மீனத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் இந்த அவங்களோட லக்னத்துக்கு 7ஆம் இடமாவோ இல்லை 2, 4, 8 இந்த இடங்களில் வந்து அதில் மாந்தி நின்னாக்க 100% பலன் அவங்களுக்கு அனுபவிச்சிடும். அவங்களோட லைஃப்பில் திருமணத்தையே கொடுக்கறதில்ல. அப்படி இருக்கிறவங்க நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருந்தாலும் எந்த மாதிரி ஒரு நல்லதும் அவங்களோட லைஃப்பில் நடக்கிறதில்ல. பொதுவாக லக்னத்தில் மாந்தி இருந்துச்சுன்னா, அதுவும் லக்னாதிபதியோட சேர்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். 30 வயசு கடந்திருக்கும், 35 இருக்கும், திருமணமே நடக்கிறதில்ல. ஏன்னா அவங்க போன ஜென்மத்தில் பண்ணிட்டு வந்த கர்மாவையே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது அதுக்கான சரியான நிவர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது, திருநெல்வேலியில் விஜயாபதி விஸ்வாமித்தர் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு லக்ன பாவம் அவங்களுக்கு எந்த பாவம் வருகிறதோ அந்த நாளில் அந்த லக்னத்தில் மாந்தி நின்ற நட்சத்திரத்துடைய ஓரையில் போயிட்டு அந்த விஜயாபதி விஸ்வாமித்தர் கோவில் போயிட்டு அங்கே நவகலச பூஜை யாகம் செய்யணும். அதை செஞ்சுட்டு அப்புறமா இப்போது தற்போதையில் அவங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு பார்த்துக்கிட்டு அவ்வளோ மண்விளக்கு அங்கே ஏற்றிட்டு வரணும். அப்படி வரும்போது தான் அந்த கர்மாவானது அவங்களுக்கு முழுமையாக நிவர்த்தி அடையும். ஆனால் இந்த மாந்தின்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க இந்த பரிகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 7 டேஸுக்கு மட்டும் தொடர்ந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும். அதே போல் அந்த 7 நாட்களும் கடையில் நான்வெஜ் வாங்கி காலபைரவர் அதாவது திருநாய்க்கு போடணும். நடுவில் ஒரு நாள் அவங்களுடைய குலதெய்வ கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் அந்த தலத்துக்கு போயிட்டு வரணும். அப்போ தான் அது முழுமையாக நிவர்த்தி அடையும். அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு எல்லா விஷயமும் சிறப்பாக கிடைக்கும். அதே 7ஆம் இடத்துல மாந்தி நின்றாலோ அல்ல 7ஆம் இடத்து அதிபதியோட மாந்தி நின்றாலோ இல்லை அந்த 7ஆம் இடத்துடைய நட்சத்திரத்தில் மாந்தி நின்றாலோ இதே மாதிரி பிரச்சனை தான் நீடிக்கும். அதுக்கு எந்த கோயிலுக்கு போகணும், என்ன மாதிரி பரிகாரம் அப்படின்னு பார்க்குறப்போ, காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தர் கோவில் இருக்குது. அந்த சித்திரகுப்தர் கோவிலுக்கு போகணும்.
அங்கே போயிட்டு சேம் ப்ரொசீஜர் தான். 7 நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும். ப்ளஸ் கடையில் நான்வெஜ் வாங்கி தெருநாக்கி போட்டுறணும். நடுவில் ஒரு நாள் குலதெய்வ கோயில் போயிட்டு வரணும். அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு சாமிக்கு கம்பல்சரி பன்னீரும் பூமாலையும் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்யணும். செஞ்சு முடித்ததுக்கப்புறமா முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ கரண்ட்லி என்ன வயசு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ மண்விளக்கு கம்பல்சரியாக எல்லாம் அங்கே ஏற்றிடணும். ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்துடணும். இது 7ஆம் இடத்துல இருந்தால். ஸோ ஏன்னா இந்த 7ஆம் இடம் தான் ஸோ திருமணம் அதுக்கப்புறமா பழகக்கூடிய பார்ட்னர்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வரும். ஸோ இந்த இடம் நம்ம வீக் ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக இது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். அதே போல் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் தான் கலசரகாரகன். சுக்கிரன் வந்துட்டு வக்ரம் ஆயிடுச்சுன்னா அந்த ஆணுக்கு வந்துட்டு பெண்கள் மேலே எந்த விதமான ஒரு ஈர்ப்பும் இருக்கிறதில்ல. ஸோ திருமணத்து மேலேயும் அவர்களுக்கு பெருசாக ஈடுபாடும் இருக்கிறதில்ல. அதே மாதிரி பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தான் கலத்திரகாரகன். அந்த செவ்வாய் வந்துட்டு வக்ரம் ஆயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு ஆண்கள் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, பேசவும் மாட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆர்வமும் இருக்காது. இந்த வக்ரத்துக்கான என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வக்ர நிவர்த்திக்கு என்ன தான் செய்யணும் அப்படின்னா, ஸோ சுக்கிரன் வக்ரம் ஆயிடுச்சுன்னா சுக்கிரன் முதல்ல எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு பார்த்துக்கணும். சுக்கிரனுக்கு பொதுவாகவே வெள்ளிக்கிழமை சுக்கிர உரை தான். ஸோ அந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் போயிட்டு அந்த எந்த நட்சத்திரம் நிற்கிதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த உறவுகள் ஒரு 20 பேருக்கு வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு உணவு தண்ணீர் கொடுத்து அவங்ககிட்ட பிளஸிங் வாங்கிக்கணும். இதை வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் செஞ்சுட்டா அந்த சுக்கிரன் வக்ரத்துக்கு உண்டான பாவம் வந்துட்டு நிவர்த்தி அடையும். அதே போல் செவ்வாய் வக்ரமாக இருக்கிறதுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் 7 பேருக்கு, அது ஒன்று காவி உடை அணிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா புரோகிதர்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்கிறவங்க, அப்படி இல்லைன்னா போலீஸ், இந்த மாதிரி யாராக வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஆட்களுக்கு அது ஒருவேளை சனி நட்சத்திரத்தில் இருந்தாலோ அவங்க வயதான தோற்றத்தில் இருக்கணும். இந்த மாதிரி எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்களோ அந்த உறவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு 7 பேருக்கு உணவு தானம் வழங்கணும். அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிக்கணும். அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் இந்த வக்ரத்துக்கு இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு முருகன் கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடணும். இந்த 2 விஷயத்தை அவங்க முறையாக செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த வக்ர நிவர்த்தின்றது முழுசாக நிவர்த்தி ஆகும். அடுத்து ஸோ 8ல் மாந்தி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒன்று திருச்சி ஓய மாதிரி போயிட்டு வரணும். ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே கால பைரவரும் ஹரிச்சந்திரனும் 2 பேர் இருப்பாங்க. அந்த கால பைரவனுக்கும் ப்ளஸ் அந்த தேவி இருப்பாங்க. இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சாரி, ஒரு ப்ளவுஸ் பிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வேட்டி துண்டு, அப்புறமா ஊதுபத்தி கற்பூரம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வெத்தலை பாக்கு 101 ரூபாய் மாலை, 100 ரூபாய் காணிக்கையும் 2 பூமாலையும் வாங்கிட்டு தனித்தனியாக 2 சாமிகளுக்குமே அர்ச்சனை செஞ்சிடணும். செஞ்சுட்டு கரண்ட்லி இப்போ என்ன வயசோ அவ்வளோ மண் விளக்கு அங்கே ஏற்றணும். ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மயானத்தில் அது எல்லாமே வச்சு அந்த இடத்துல ஒரு வழிபாடு ஒன்று செய்யணும். என்ன அப்படின்னு கும்பிடும்போது ஒரு விஷயத்தை இந்த 3 முறை சொல்லி நினச்சி கும்பிடணும். அதாவது என்னென்னா, எங்கள் முன்னோர்கள் வழியில் வந்த ஆத்ம மண் பெண் பொன் சாபங்கள் அனைத்தும், என்னுடைய தாய் தந்தையின் ஜென்மத்தின் வழியாக வந்த அனைத்து சாபங்களும், என்னுடைய ஜென்மத்தின் வழியாக வந்த அனைத்து சாபங்களும் இன்றுடன் நிவர்த்தி அப்படின்னு 3 முறை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா விளக்கேற்றிட்டு வரணும். அப்படி வந்தால் தான் அந்த 8ஆம் இடத்துல அந்த மாங்கல்யஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா அவங்களோட லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். திருமணம் நடந்தாலும் அதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். நிம்மதின்ற ஒரு விஷயம் இல்லாமலே போயிடும். ஸோ இந்த பரிகாரத்தை பண்ணணும். இதே 2ஆம் இடத்துல மாந்தி இருந்துச்சுன்னா இதுக்கு எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடந்துடும். ஆனால் முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று டிவோர்ஸ் ஆகிடும், இல்லைன்னா சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் அவங்களோட லைஃப்பில் போயிட்டே இருக்கும். நிம்மதின்ற ஒரு விஷயமே இருக்காது. குறிப்பாக கோச்சாரத்தில் மாந்தி அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போதும், அதே மாதிரி மாந்தி நின்ற கிரகத்தின் அதிபதி அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அதோட பாதிப்பு ஹெவியாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போது இவங்க எங்கே போகணும் அப்படின்னா, மயிலாடுதுறை பக்கத்தில் தில தர்ணாபுரி பூந்தோட்டம் சீதலபுரி அப்படின்ற இடத்துல முக்தீஸ்வரர் கோவில் மனித ரூபத்தில் இருக்கிற விநாயகர் கோவில் ஒன்று மட்டும்தான் இருக்குது. அது அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. அந்த கோவிலுக்கு போகணும். என்றைக்கு போகணும்? அவங்களுடைய 2ஆம் பாவத்துக்குரிய நாள், அந்த மாந்தி நின்ற நட்சத்திர ஓரை அந்த கோயிலில் போயிட்டு சேம் ப்ரொசீஜர் அங்கே சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இப்போ கரண்ட்லி என்ன வயசோ அவ்வளோ மண் விளக்கு கம்பல்சரி அங்கே ஏற்றிடணும். ஏற்றி முடிச்சுட்டு வந்துடணும். ஸோ மாந்திக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் போகிறதுக்கு முன்னாடி 7 days நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு ப்ரொசீஜர். அதுக்கப்புறமா குலதெய்வ கோயில் போயிட்டு வருது ஒரு ப்ரொசீஜர். இதை முறையாக செஞ்சுட்டு வரும்போது தான் அது முழுசாக நிவர்த்தி அடையும். ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல மாந்தி அப்படின்ற ஒரு விஷயம்
ஏன்னா நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் இந்த கடந்த 2 வருஷத்துலேயே. நான் ஜாதகம் பார்த்ததில் இந்த 2ல் மாந்தி இருக்கிறவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடந்திருக்குது. ஆனால் எந்த திருமணமும் அவங்களுக்கு நிலையாக நிலைக்கல. குழந்தை பிறந்ததுக்கப்புறமா டிவோர்ஸ் ஆகிடுது. அதுக்கப்புறமா இன்னொரு திருமண வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு அமையாமலே போயிட்டு இருக்குது. அப்படியே அமைஞ்சா கூட ஓரளவுக்கு கனெக்ட் ஆகும், அதுக்கப்புறமா மறுபடியும் பிரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பரிகாரம் கொடுத்து அவங்க போய் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா தான் அவங்களுக்கு அந்த குடும்பஸ்தானம் அப்படின்றது நிலையாக நிலைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்து 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தாக்க கண்டிப்பாக இது ஜாதகரை மட்டுமே பாதிக்காது, கண்டிப்பாக அவங்க வீட்டில் பிரேத சாபத்தை கொடுத்துரும். ஏன்னா அந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்கு எந்த திசை வருதோ அந்த திசையில் அவங்க வீட்டில் கண்டிப்பாக நிம்மதின்ற ஒரு விஷயம் இருக்காது. நம்ம எங்கே போனாலும் நம்ம பின்னாடி யாரோ பின்தொடர்ற மாதிரியும் தூங்கினா கெட்ட கனவுகள் வருது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா முன் ஜென்மத்தில் அவங்க ஒருத்தரை வதைத்த கர்மா, அதனால தான் அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் அந்த பிரேத சாபம் ஏற்பட்டிருக்கும். அப்போ இதுக்கான நிவர்த்தி ஸ்தலம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஒசூரில் சந்திரசௌடேஸ்வரர் கோவில், அந்த கோவிலுக்கு தான் போகணும். எப்போ போகணும் அப்படின்னா அந்த 4ஆம் இடத்துக்குரிய பாவம் எந்த பாவம் வருதோ அது எந்த நாள், அதுக்கப்புறமா அந்த ஓரையில் அந்த மாந்தி நின்ற நட்சத்திரத்தோட ஓரையில் நம்ம அங்கே போகணும். போயிட்டு அந்த சந்திரசௌடேஸ்வரர் கோவிலில் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு பன்னீர் பூ மாலை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கரண்ட்லி என்ன வயசோ அவ்வளோ மண் விளக்கு ஏற்றிட்டு அங்கே ஐயர்கிட்ட சொல்லி அங்கே பக்கத்தில் குளம் இருக்குது அந்த கோயில்கிட்ட, அங்கே நம்ம தர்ப்பணம் கொடுத்துட்டு முன்னோர்களுக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நேராக வீட்டுக்கு வந்துடணும். ஸோ இந்த ப்ரொசீஜரை இந்த 2, 4, 7, 8 மாந்தி இருந்தாக்க, அதே மாதிரி லக்னத்தில் இந்த இடங்களில் மாந்தி இருந்தாக்க அவங்க இதுக்கு முன்னாடி ராகுகேத தோஷம் இருந்து இல்லை செவ்வாய் தோஷம் இருந்து இதெல்லாம் நிவர்த்தி பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் நடக்காமலே அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும். 30 வயசானாலும் சரி, 35 வயசானாலும் சரி, திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடங்களில் மாந்தி இருக்கும். இந்த மாந்திக்குண்டான விஷயத்தை முழுமையாக நீங்கள் முறைப்படி போய் நிவர்த்தி செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் உங்கள் லைஃப்பில் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்கும். அதனால் எல்லாருமே உங்களோட ஜாதகத்தை ஒன்ஸ் தெளிவாக எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாந்தி விஷயத்தை கரெக்டாக நீங்கள் தெளிவாக கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருமணத்தை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா திருமணம் நடக்கணும் அப்படின்னா இந்த 4 விஷயங்கள் தடையாக இருக்கும் எப்போவுமே. ஏன்னா இந்த செவ்வாய் தோஷத்துக்கு ராகுகேத தோஷத்துக்கு நம்ம ஏற்கனவே பரிகாரம் பண்ணியிருப்போம். பொதுவாகவே நமக்கு ராகுகேத தோஷம்னா ஆந்திராவில் காளகஸ்தி தெரியும், அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் திருநாகேஸ்வரம் தெரியும். இன்னும் ஒரு இடம் இருக்குது தமிழ்நாட்டிலேயே, அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்னமனூர், அதாவது தேனி போகிற வழியில் சின்னமனூர் பக்கத்தில் குச்சனூர் அப்படின்ற ஒரு ஊர்கிட்ட இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தென்காளகஸ்தி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம முறையாக செய்யலாம். ஏன்னா அந்த இடத்துல பரிகாரங்களுக்கு இந்த ராகுகேது தோஷத்துக்கு அந்த இடத்துக்கு அனுப்பி போயிட்டு வந்ததுக்கப்புறமா நிறைய பேருக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த கோவிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயங்களை முறையாக ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களோட லைஃபு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். இந்த திருமண வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும் எல்லாருக்குமே. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்த எமது குருநாதருக்கு நன்றி.